இன்றைய விரைவு செய்திகள். யாழ் புன்னாலை கட்டுவனில் போலீசார் விரட்டிச் சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறித்துள்ளனர். இதன்போது அந்த நபர் தொடர்ந்து பயணிக்கவே விரட்டிச் சென்ற 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மேற்படி நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளை உதைத்து வீழ்த்தியதில் அந்த நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்தார் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உரும்பிராயைச் சேர்ந்த செல்வநாயகம் பிரதீபன் என்ற 41 வயதான நபரை உயிரிழந்தவராவார். ஜனாதிபதி தேர்தலுக்கு மொட்டு கட்சி தயார் என கட்சியின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எனினும் இதுவரையில் வேட்பாளரை தெரிவு செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆங்கில பரீட்சை வினாத்தால் வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்டதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வீடமைப்பு மற்றும் சர்வதேச நிர்மாண கண்காட்சி 2024 பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்வையிட்டார். இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் இவ்வருட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ தேசிய பூங்காவில் இருந்து சேகரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உள்ளூர் பூச்சிகள் மற்றும் தாவரங்களை வெளிநாட்டுக்கு கடத்த முற்பட்ட இத்தாலி நாட்டவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடகமுவ பகுதியில் வைத்து குறித்த 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை மகிங்கன வேதியில் போக்கொடமுள்ள பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதுண்டதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 4 பேர் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து சம்பந்தமாக பதுளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அரசு வைத்தியசாலைகளுக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அங்குள்ள நோயாளிகளிடம் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை திருப்தி அளிக்கிறதா என்பதையும் கேட்டறிந்து கொண்டார். வைத்தியசாலைகளில் காணப்படும் பிரச்சனைகளை கேட்டறிந்த ஆளுநர் அதற்கான தீர்வினை வழங்க உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இதன்போது பணிப்புரை விடுத்தார். குழந்தையை பிரசவித்த பாடசாலை சிறுமியொருவர் குழந்தையை வைத்தியசாலையிலே விட்டுச் சென்ற சம்பவம் ஒன்று யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. கர்ப்பம் தரித்திருந்த 15 வயது சிறுமியொருவர் தனது தாயுடன் குழந்தை பிரசவத்துக்காக நேற்று மாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பிரசவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ள நிலையில் குழந்தையை அனாதரவாக விட்டு இன்று காலை முதல் தாய் சிறுமி என இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அபுதாபி இளவரசர் ஷேக் ஹஸ்ஸா பின் சுல்தான் பின் சயீத் அல் நஹ்யான் காலமானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர் நேற்று முன்தினம் காலமானதாக அபுதாபியில் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. காலமான அபுதாபி இளவரசர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானின் மூத்த மகனாவார். செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முரசு டிஜிட்டல் இணைந்திருங்கள்.